கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாரத்தின் 2வது நாளில் நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு நாம் துவங்குகிற காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு துவங்கினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஒரு அழகான கர்த்தருடைய வார்த்தை. இதை சொல்லுகிறவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட ராஜாக்களில் 2வது ராஜாவாயிருந்த தாவீது சொல்லுகிறார். 40 ஆண்டுகள் அரசாண்டவன். அவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கும் பலருக்கும் தெய்வத்துக்கு கொடுப்பதில் அவ்வளவு மன கஷ்டம். ஒரு பெரிய ராஜா அவன் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறார். நாங்கள் இந்த ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை, சொத்தை, ஆஸ்திகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் தான் வாங்கினோம். அதை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். கொடுக்கிற விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? நீங்கள் கொடுப்பது தெய்வத்திற்கு, ஒரு மனிதனுக்கு அல்ல, அல்லது ஒரு ஊழியத்துக்கு அல்ல, ஊழியக்காரருக்கும் அல்ல. கொடுப்பது தெய்வத்துக்கு என்ற சிந்தை முதலாவது உங்களுக்கு உண்டாகணும். சரி, அப்படி உண்டாகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு இதை கொடுத்தவர் யார் என்ற சிந்தையும் வேணுமே. உபாகமத்திலே மோசே சொல்லுவான், இந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் அவர். உங்கள் கையில் இருக்கிறதான ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எப்படி சம்பாதித்தீர்கள்? தேவன் பலன் கொடுக்க போய் தானே சம்பாதித்தீர்கள். சரி, அப்படியே சம்பாதித்தாலும் இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் யாருடையது? அவருடையது தானே. பூமியும் அதன் நிறைவும் அவருடையது அல்லவா? அப்போ அவருடையதை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பலனாக தான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஏன் கஷ்டம்? பல நேரத்தில் நம்முடைய சிந்தைகள் தவறாய் விடுகிறது. கொடுக்கும்போது என்ன நினைக்கிறோம்? நான் கொடுக்கறது ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஒரு காணிக்கை பெட்டியில், அதை எடுக்கிறது அந்த ஆலய போதகர் அல்லவா? அப்படியானால் அவருக்கு தானே கொடுக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஒரு காரியத்தை இந்த காலவெளியிலே புரியும்படி சொல்லுகிறேன். நீங்கள் கொடுப்பது தெய்வத்திற்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி அப்படின்னா, லேவிக்கு சுதந்திரம் கர்த்தர். நீங்கள் தெய்வத்துக்கு கொடுக்கிறத தெய்வம் லேவிக்கு தான் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் கொடுக்கிறது தெய்வத்துக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா, தெய்வம் லேவிக்கு கொடுக்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்கள் உங்கள் சபை போதகர் எடுத்துக்கொண்டால், அந்த சபை போதகருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை, அவரை ஊழியத்துக்கு அழைத்த தேவன் கொடுக்கிறார். ஜனங்கள் தனக்கென்று கொடுப்பதை தன்னை சேவிக்கிற, தன் பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனை கொடுக்கிறார். ஆகவே கொடுக்கிறதில் மிக மன தெளிவாயிருங்கள். தாவீது கூற்றியபடியே எல்லாம் உம்மாலானது, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். உங்கள் மனம் அமைதலாயிருக்கும். ஆகவே கொடுங்கள். கர்த்தர் தானே உங்களுக்கு கொடுத்தார். கொடுத்து பாருங்கள், உங்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். பிதாவே, இந்த வார்த்தையின்படி செய்ய இந்த பிள்ளைகள் யாவருக்கு உதவி செய்யும். ஆமென்.